We don't need the dam. அவ்வளவுதான். No dam, no need of the dam. விஜய் முயற்சி தேவையில்லாதது. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. கர்நாடகா உபரி நீரை மட்டுமே திறக்கிறது. எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. பாயிண்டை பிடித்த சௌமியா. நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பையோ கர்நாடக அரசு மதிப்பதில்லை என்று பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேகதாது விவகாரத்துல முதல்வர் விஜயின் பேச்சுவார்த்தை முயற்சி என்பதெல்லாம் தேவையில்லாதது என்று கூறிய சௌமியா அன்புமணி, நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் வேறு வழியின்றி உபரி நீரை திறந்துவிட்டுள்ளது என்றும் சாடியிருக்கிறார். தமிழக சட்டசபையில காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு விவாதம் நடைபெற்று வருது. இந்த தீர்மானம் மீது பேசிய எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்றும், முதல்வர் விஜய் பெங்களூரு சென்று கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அந்த வகையில பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி பேசுகையில, மேகதாது அணை கட்டக்கூடாது, ஆண்டுக்கு 750 TMC தண்ணீர் காவிரியில் வருகிறது. We don't need the dam. அவ்வளவுதான். No dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாது டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அதில் கர்நாடகாவிற்கு 285 TMC தான் உரிமை. தமிழ்நாட்டிற்கு 404 TMCக்கு மேல் இருக்கிறது. ஆனா அது குறைந்து 175.25 TMCயாக இருக்கு. இந்த 175.25 TMCல ஒவ்வொரு மாதமும் அட்டவணைப்படி கொடுக்கணும். இந்த 175.25 TMCய ஒரு மாதமும் ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்க கர்நாடக அரசு நமக்கு தந்திருக்கணும். இது வரைக்கும் வரலாற்றிலே கிடையாது. ஆனா கர்நாடகா ஒருபோதும் அப்படி தந்ததே கிடையாது. ஜூன் மாதம் 9.15 TMC தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா கர்நாடகா 2 TMC தண்ணீர் மட்டுமே கொடுத்தாங்க. 9.18 TMC தண்ணீரை கர்நாடக அரசு நமக்கு திறந்து விட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம், அதாவது இந்த 2026 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க திறந்து விட்ட தண்ணீருடைய அளவு 2 TMC தான். ஜூலை மாதத்துல 31.24 TMC தண்ணீர்ல 1 TMCக்கும் குறைவாகவே தண்ணீர் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ காவிரி நடுவர் மன்ற உத்தரவையோ கர்நாடகா மதிப்பதில்லை என்று தெரிகிறது. ஜூலை மாசம் 31.24 TMC தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும். 1 TMCக்கும் குறைவான தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இது வரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை. கர்நாடகா ஒரு நாளும் தண்ணீர் கொடுத்ததே இல்லை. இதனால குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அது காவிரி தண்ணி, கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கபினி அணை நிரம்பியதால மட்டுமே கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விட்டது. கர்நாடகாவில் இருக்கும் அணைகளில் தண்ணீரை தேக்கி வைத்து விட்டார்கள். சட்டப்படி கர்நாடகா தண்ணீர் கொடுக்கவில்லை. வெள்ள நீர் உபரி நீரை தான் கொடுக்கிறது. கேரளால வயநாட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. இதனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஒற்றுமையாக சென்று டெல்லியில சந்திப்பு நடத்த வேண்டும், சட்ட முன்னெடுப்புகளை தமிழக அரசு செய்ய வேண்டும். அவருடைய சஜஷன் என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒரு ஒற்றுமையான ஒரு நிலையை எடுத்துட்டு போய் நம்ம டெல்லியில போய் பார்க்கணும் என்ற அந்த சஜஷன் தான். மேகதாது அணையை தமிழ்நாட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல கட்ட முயற்சிக்கிறார்கள். அதனை கட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டிற்கு வராது. அதனை கட்டினால் 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். அத்தனை வனவிலங்கு சரணாலயம் தண்ணீரில் போய்விடும்.
அனைத்தும் அழிந்துவிடும். சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம். அதுல இருக்கக்கூடிய நீர்வேம்பு நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர்நாய், சாம்பல் நிற ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்ட மீனுங்க, 4 கொம்பு மான் எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகதாது டேம் கட்ட போறாங்க. நமக்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே இருக்கு. மேகதாது அணை கட்டலாமா வேண்டாமா என்பது மட்டும்தான். இதுல நமக்கு மேகதாது அணை வேண்டாம், இதற்கு நடுவில் முயற்சி என்பதெல்லாம் தேவையே இல்லை. இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லி செல்ல வேண்டும் என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்று தெரிவிச்சிருக்கிறாரு சௌமியா அன்புமணி. அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.